and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்று தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சிச் சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and Tell Somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. பாலனை கண்ட மந்தை
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறி இந்த நாளின் தியான பகுதிக்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான நேயர்களே, கோ அண்ட் டெல் சம்படி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய உள்ளமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக நம்முடைய ஊழியமானது ஆசீர்வாதமாய் நடைபெற்று வருகிறது. கர்த்தரே கனத்திற்கும் மகிமைக்குரியவர், அவரே நடத்தி கொண்டு வருகிறார். இந்த ஊழியத்தை தாங்கக்கூடிய மக்களை, இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலே ஆதரிக்கிற மக்களை ஆண்டவர் எழுப்பி கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சுத்த கிருபையினாலே இங்கே ஒரிசா மாநிலம் முஸ்குலி என்ற ஒரு இடத்திலே அருமையான ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிரதிஷ்டை கர்த்தர் சித்தமானால் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் முற்றுப்பெற வேண்டிய அந்த மின் இணைப்புகள் வழங்கப்படவும் அதற்கான தேவைகள் சந்திக்கப்படவும் நீங்கள் ஜெபிக்க உங்களை வெகு தயவாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. பிரயாணத்திற்காக அங்கு நாங்கள் ஆற்றக்கூடிய மிஷனரி பணிகளுக்காக உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மௌத்தமில்லை எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே என்னோடும் எங்களோடு பேசும் அப்பா. உம்முடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் பொதிந்து பாதுகாக்கப்பட, உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்து நாங்கள் தஞ்சமடைய, எப்பொழுதும் உம்முடைய நிழல் ஒன்றே எங்களுக்கு போதுமானதாக இருக்க எங்கள் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே வெப்ப அலைகள் அதிகமாக வீசிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சில பகுதிகளிலே அல்லது ஒரு சில நாடுகளிலே வெப்ப அலைக்கு பாதிக்கப்பட்டு மரணமடைந்தோர் ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள், குறிப்பாக ஐரோப்பா நாடுகளே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மிகுந்த இந்த நாட்களிலே நாம் இருக்கிறோம். இதை போன்ற ஒரு மிகவும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு கருநாகமானது அது தன்னுடைய கூட்டை விட்டு வெளியே வந்தது. அது சென்று கொண்டு இருக்கின்ற பொழுது அதனால் தாங்க முடியவில்லை, அந்த உஷ்ணத்தை தாங்க முடியவில்லை. ஆகையினாலே அது என்ன செய்தது என்றால், அந்த ரோட்டின் ஒரு அருகிலே அது தன்னுடைய வாலை நட்டிக்கொண்டு தலையை உயர்த்தி கொண்டு அப்படியே நின்றது. ஏனென்றால் வெயிலின் தாக்கம் அதிகரித்து விடக்கூடாது, அதனாலே நாம் மரித்து விடக்கூடாது என்பதற்காக. அந்த வேளையிலே இந்த வெயிலின் தாக்கத்தை உணர்ந்திராத, இல்லை என்றால் அவைகளிலிருந்து தப்பிக்கொள்ளத்தக்கதாக ஒரு தவளை ஒன்று என்ன செய்கிறது, தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து அது வெளியே வருகிறது. வெயிலை பார்த்தவுடனே அதற்கு மயக்கம் வருகிறது, கறக்கம் வருகிறது. எங்கேயாவது ஒரு நிழலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சுற்றுமுற்றும் பார்க்கிறது. அந்த இடத்துல மர நிழல்கள் ஒன்றுமில்லை. தூரமாய் பார்க்கிறது, ஒரு குச்சி ஒன்று காணப்படுகிறது, அதனுடைய நிழல் தெரிகிறது என்று சொல்லி அந்த நிழலுக்கு ஓடுகிறது. அந்த நிழலிலே சென்று அங்கே கொண்டு என்ன செய்கிறது, அது தன்னை அப்படியே உட்கார்ந்து கொண்டு அது பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த வேளையிலே மேலிருந்து சொட்டு சொட்டாக அதன் மேல் தண்ணீர் விழுந்து கொண்டு இருக்கிறது. ஆஹா, என்ன அருமையான ஒரு குளியல்! நம் வெயிலுக்கு மாத்திரமல்ல, நமக்கு குளிர்ச்சியான ஒரு குளியலும் கிடைக்கிறது என்று சொல்லி யோசித்து கொண்டிருந்தது. சற்று நேரமான உடனே அந்த தண்ணீரை கொட்டி கொண்டிருந்த அந்த கருநாகமானது அந்த பாம்பை பிடித்து தனக்கு உணவாக்கியது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நிழல் தனக்கு ஒரு நிழலாக இருக்கும், பாதுகாவலாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று எண்ணின இந்த தவளை தவறான ஒரு இடத்திலே நுழைந்து விட்டது. மாயையான ஒரு நிழலுக்குள்ளாக சென்று விட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதை போன்றுதான் இந்த நாட்களிலே நாம் அநேக நேரங்களிலே சரியான நிழலை விட்டுவிட்டு மாயையான நிழலுக்குள்ளாக நாம் செல்லுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். நீர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். அருமையானவர்களே, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் அவர் நமக்கு எப்படி இருக்கிறார்? பலனாக
அவர் நமக்கு திடனாக, பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமாக, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிறார் என்பதாக சொல்லுகிறது. இந்த மெய்யான நிழலாகிய அந்த கன்மலையின் நிழலை இந்த நாட்களிலே நாம் காணக்கூடாதவர்களாக உலக மயக்கங்களிலும் மாயையான காரியங்களிலும் நம்முடைய கண்கள் சுற்றி கொண்டிருக்கிறபடியினாலே நிலையான, நிலைவரமான, நல்ல உண்மையான ஒரு நிழலை நாம் விட்டு பிரிகிறவர்களாய் காணப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, சிலுவையின் நிழலிலே நாம் வந்தடைய வேண்டும். சிலுவையின் நிழல், எனக்காக பிளக்கப்பட்ட சிலுவை, எனக்காக உடைக்கப்பட்ட என் ஆண்டவருடைய சரீரம், அந்த சிலுவை நிழல், அந்த சிலுவையிலே எனக்கு இருக்கிற மேன்மை, மகிமை என் வேறு எங்குமே கிடைக்காது. எனவேதான் பவுலடிகளார் சொல்லுகிறார், கலாத்தியர் 6:14 குறிப்பிடுகின்ற பொழுது, நானோ நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று சொல்லுகிறார். அவருடைய மேன்மை பாராட்டல் இல்லை என்றால் அவருடைய மகத்துவம், அவருக்கு முதன்மையாக இருப்பது, அவருடைய வாழ்க்கையிலே பிரஸ்தாவப்படுத்த வேண்டிய ஒரு காரியம் என் ஆண்டவருடைய சிலுவை. ஏன்? அந்த சிலுவையிலே எனக்கு நிழல் கிடைக்கிறது, அந்த சிலுவையிலே எனக்கு பாதுகாவல் கிடைக்கிறது, அந்த சிலுவையிலே எனக்கு மாறாத நித்திய தெய்வீக அன்பும் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளினுடைய ஆக்கியோன் சொல்லுகிறார், 16ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே, நீதிமொழிகள் 16:25, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழி என்பதாக சொல்லுகிறார். மனுஷனுக்கு சபையான வழிகள் உண்டு, ஆனால் அதன் முடிவோ மரண வழிகள் என்பதாக சொல்லுகிறார். ஏசாயா 5வது அதிகாரத்திலே நான் பார்க்கின்ற பொழுது, ஏசாயா 5:18, மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடங்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்து தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பிக்கப்படும் என்றும், இஸ்ரவேலில் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. மாயையின் கயிறுகளால் இல்லை என்றால் மாயையின் நிழலுக்கு நேராக ஓடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை இங்கே கொடுக்கப்படுகிறது. நீ ஐயோ, நீ பிரவாதிருந்தால் நலமாயிருக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு சபையாய் தோன்றுகிறது, எனக்கு நன்மையாய் தோன்றுகிறது, எனக்கு அது ஆசீர்வாதமான பாதையாக தோன்றுகிறது. ஆம், மாயையின் நிழலை பின்பற்றாதே. மாயையின் நிழல் உன்னை மாய்த்து விடும் என்பதை நீ உணர்ந்து கொள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலை வருகிறது, கஷ்டம் வருகிற வேளைகளிலே, துன்பங்களிலே நீ மாயையான நிழலை நாடி தேடி ஓடுகிறாயோ, ஐயா இந்த கவலை என்றைக்கு தீரும்? என்னுடைய வியாதியினுடைய அகோரம் என்றைக்கு மாறும்? நாங்கள் எம்மட்டுமாய் செலவழித்து கொண்டிருப்பது, எங்களுடைய தகுதிக்கு மீறின கஷ்டங்கள், உபத்திரவங்கள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கஷ்ட வேளைகளிலே கஷ்டம் நீங்குவதற்காக பிராயச்சித்தம் செய்கிறபடியாய் யாரோ சொன்னார்கள் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ தெய்வ பிள்ளையே, நீ பரிகாரம் செய், அதற்கு உனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி உலகம் சொல்லுகின்ற வேளையிலே அந்த பரிகாரத்தை தேடி, குறி சொல்லுகிறவர்களை தேடி, இல்லை என்றால் விபூதி கொடுக்கிறவர்களை தேடி, மாயையான வழக்கங்களை தேடி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயோ. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சவுல் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் ஆண்டவர் அழைத்த அழைப்பின் நோக்கத்தை சிதறவிட்டவனாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படியாதவனாக அவன் சென்றபடியினாலே அவனுடைய ராஜ்யபாரத்திலே வீழ்ச்சியின் மேல் வீழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. அவன் நிறைவாக என்ன செய்கிறான்? குறிகாரர்களை தேடினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. குறிகாரர்களை தேடினான். ஒருவேளை இன்று யாரோ சொன்னார்கள் என்பதற்காக ஒருவேளை எழுத்து பார்ப்பதற்கும் கணக்கு பார்ப்பதற்கும் நீ ஓடுகிறாயோ? கிறிஸ்தவனே, கிறிஸ்தவளே, விசுவாசி என்று அறியப்படுகிற தேவனுடைய பிள்ளையே, நீயும் உலக மாயையிலும் உலக வழிபாட்டுகளிலே நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? ஒருபுறம் ஆண்டவரை துதிக்கிறாய், பாடுகிறாய், அல்லேலூயா சொல்லுகிறாய், நீ வரங்களை பெற்ற பிள்ளை என்று சொல்லி ஆவியினாலே நீ என்ன செய்கிற? அந்நிய பாஷையை பேசுகிறாய். அடுத்த நேரத்தில் என்ன இருந்தாலும் நம்ம இந்த உலகத்தில் தானேயா இருக்கிறோம், ஆகையினாலே நோய்க்கும் பார் பேய்க்கும் பார் என்று சொல்லுகிறார்கள், நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஓடுகிறாயோ? கர்த்தருடைய பிள்ளையே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன்,
உம்மையே நம்பி சார்ந்திருக்கிறபடியினால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம், நீ யாரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறாய்? மாயையான நிழல், அது மறைந்து போகக்கூடிய ஒன்று. அந்த உலக பாதை இல்லை என்றால் உலகத்தான் சொல்கிற உனக்கு கஷ்டம் நீங்கும் என்று சொல்லுகிற அவனுடைய கணிப்புகள், இவையெல்லாம் மாயையானவைகள். உன் கஷ்டம் நீங்கும் என்று சொல்லி உன் கையை பார்த்து சொல்லுகிறானே, அந்த கை பார்க்கிறவனுடைய கஷ்டம் இன்னும் தீரவில்லையே. அவன் ரோட்டடியிலே தான் நின்று அவன் என்ன செய்கிறான்? உனக்கு கை பார்த்து சொல்லுகிறான். யோசித்து பார் தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய தலைவிதியை நிர்ணயித்திருக்கிறவர் ஆண்டவர். நீ அவருடைய கரத்தின் வரைபடம். ஆகையினாலே உன்னை குறித்து வேறு யாரும் எந்த தீர்ப்பளிக்கவும் முடியாது. உன்னை அறிந்தவர். எப்பொழுது அறிந்தார்? நீ உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னாகவே உன்னை அறிந்தவர். உனக்கு பெயரிடப்படுவதற்கு முன்பாகவே பெயர் அறிந்தவர். அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய மாறாத நிழல். அவரிடத்திலே ஓடி வருகிற யாவருக்கும் அடைக்கலம் உண்டு. சங்கீதக்காரன் வேதம் சொல்லுகிறான், நான் வேறு யாரையும் நோக்கவில்லை, என்னுடைய படைகளை பார்க்கவில்லை, அந்நிய தேசத்திலே வெற்றி அடைந்தேனே, அந்த வெற்றிக்கு காரணமாயிருந்த என்னுடைய மக்களை நான் நோக்கவில்லை. எனக்கு உதவி வரும் கன்மலையை நோக்கி பார்க்கிறேன். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கி என கர்த்தரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அவர் என் வலது பக்க நிழலாயிருக்கிறார். அவர் என் வலதுபுற நிழலாக இருக்கிறார். உனக்கு வெற்றியை கொடுக்கும்படியாக நீ விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துவதற்காக உன் வலது பரத்திலே உனக்கு நிழலாக வந்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, இந்த மாறாத நிழலை விட்டுவிட்டு மாயையான நிழலுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? மாயையின் கயிற்றினாலே நீ உன்னை கட்டுவதற்கு உன்னை ஒப்பு கொடுத்து விட்டாயோ? அந்த மாயையின் கயிறு அது நிறைந்த வெள்ளம் போகிற ஒரு இடத்துல மண் குதிரையின் மேல் நீ இருப்பதற்கு சமமானது. உன்னை அழித்து விடும், நாசமாக்கி விடும். நீ நம்பி இருக்கிற எல்லா நம்பிக்கைகளும் வீணாகி போய்விடும் என்பதை மறந்து போகாதே. ஆம், மாயையின் நிழலை தேடுகிறவன் அவன் மதிமயங்கினவனாக, மதிகெட்டவனாக, தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறவனாக அவன் காணப்படுகிறான். இரண்டாவதாக பார்க்கிறோம், ஒரு சில நிழலை தேடுகிற மக்களை பார்க்கிறோம். மதுவின் நிழலில், மாயையின் நிழல், அது உலக பிரகாரமான காரியங்கள், மதியற்ற நிழல் என்று பார்த்தோம். மதுவின் நிழலில் ஒதுங்கியவன். நீதிமொழிகளினுடைய புஸ்தகம் 23 அதிகாரம் 31 மற்றும் 32 வசனங்கள். மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல் தீண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு கவலையாய் இருக்கிறது, கஷ்டமாய் இருக்கிறது. என்னுடைய கையின் பிரயாசங்களிலே தோல்விக்கு பின் தோல்விதான் வந்து கொண்டிருக்கிறது. வியாபாரத்திலே முன்னேற்றம் இல்லை, அதிலே நஷ்டம், இதிலே நஷ்டம். குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை, நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் இல்லை. கவலை 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 எங்களை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த கவலையை மறப்பதற்காக நான் மதுவுக்கு செல்லுகிறேன், நான் மதுபானத்தினிடத்திலே செல்லுகிறேன் என்று உன்னை நீயே நியாயப்படுத்தி கொண்டு மதுபானம் இருக்கும் இடத்திலே நீ செல்லுவாய் என்றால், இங்கே நாம் பார்க்கிறோம், உன்னை விரியனை போல அது தீண்டும், பாம்பை போல கடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, குடியை கெடுக்கும் என்று சொல்லி வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கண்கள், உன் கண்கள் ஏன் அதை பார்க்க மறுத்து விடுகிறது? உன்னுடைய புத்தியை, உன்னுடைய சிந்தையை அதை யோசிக்க மறுத்து விடுகிறது. வேண்டுமென்றே வீணாகவே உன்னை நீ மடிய கொடுக்கும்படியாய் நீ சென்று கொண்டிருக்கிறாய். அகாஸ்வேரு மதுவை நாடினவனாக இருந்தான். ராஜா அகாஸ்வேரு மதிமயக்கம் அவன் அனைவருக்கும் இருந்து பண்ணினான். 120 நாடுகளுக்கு தலைவனாக இருந்தவன், 120 நாடுகளை ஆண்டு கொண்டிருந்தவன் தன்னுடைய மனதை அடக்க முடியவில்லை. இந்த மதுவுக்கு அடிமையான இந்த அகாஸ்வேரு என்ன செய்கிறான்? அனைவருக்கும் விருந்தளிக்கிறான். அந்த விருந்திலே மதுபானங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. அந்த மது அவனுடைய மனநிலையை பாதித்தது.
அப்படித்தான் நான் சொல்லுவேன். மதிமயக்கம் என்று சொல்ல முடியவில்லை. அவனுடைய இந்த மது பழக்கமானது அவனுடைய மனதையே நாசப்படுத்தி விட்டது. எனவேதான் அவன் தான் செய்கிறது என்னது என்று அறியாதவனாக அவன் என்ன செய்கின்றான், அந்த விருந்தின் மத்தியிலே தன்னுடைய அன்பு மனைவியினுடைய அழகை மற்றவர்களுக்கு காட்ட விரும்பினான். எந்த விதமான கீழ்நிலைக்கு செல்லுகிறது என்பதை யோசித்துப்பார். அகாஸ்வேருவின் மதிமயங்கிய நிலை மனைவியை காட்சி பொருளாக மற்றவர்களுக்கு முன்பாக நிறுத்தும்படியாக விரும்பினான். தேவ பிள்ளையே, இப்படிப்பட்ட இழிநிலைக்கு நேராக இந்த மதுபானம் நம்மை அழைத்து செல்கிறது. நீ மதுவினாலே உனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று எண்ணாதே. நீ மது அறிந்த பின்பாக நீ ஆறுதலை தேடி அந்த மதுவை அருந்துகிறாய். ஆனால் உன்னுடைய கஷ்டங்கள் அதிகரிக்குமே ஒழிய உனக்கு ஆறுதல் கிண்டிலித்தேனும் கிடைக்காது என்பதை மறந்து போகாதே. ஒரு ஏழ்முனை அளவு கூட உனக்கு ஆறுதலும் கிடைக்காது, உன் கவலையும் நீங்காது. உன் கவலை அதிகரிக்கும், உன் பாரங்கள் அதிகரிக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மதுவை தேடிக்கொண்டிருக்கிறாயா? மது அருந்தாதீர் என்று சொல்லுகின்ற பொழுது, இல்லை என்னுடைய கவலையை மறக்கிறேன் என்று சொல்லி நீ சொல்லுவாய் என்றால், நீ கவலையை மறக்க அல்ல, கவலையை கூட்டிக் கொள்வதற்காக நீ ஓடுகிறாய். திரும்ப அந்த கவலையை மறப்பதற்காக மறுபடியும் நீ செல்லுகிறாய். இவ்விதமாக சென்று நீ மதுவுக்கு அடிமையாக மாறிவிடுகிறாய். ஆண்டவருடைய அடிமையாக இருக்க வேண்டிய நீ மதுவுக்கு அடிமையாக இருக்கிறாயே. தேவ பிள்ளையை யோசித்துப்பார். இந்த மதுவுக்கு அடிமையாகி இருக்கிற நீ அந்த மதுபானத்தை குடித்த அந்த உதடுகளாலே உன் தேவனுடைய திருப்பந்திலே வந்து ஆண்டவருடைய இரத்தத்தையும் ஆண்டவருடைய சரீரத்தையும் உட்கொள்ளுகிறாயே, என்ன நியாயம்? ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் ஐக்கியம் கிடையாதே. நீ ஆண்டவருடைய தூய பந்தியிலே பங்கு பெறுகிற தூய பந்தியிலே வாய் வைத்து ஆண்டவருடைய சரீரத்தை இரத்தத்தை உனக்கு சொந்தமாக்கி கொள்கிற பிள்ளை, பேயின் பாத்திரங்களிலே நீ வாய் வைக்கலாமா என்று சொல்லி பவுலடிகளார் கேட்கிறார். திருச்சபையே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எளிதாக எடுத்துக்கொள்கிறோம் மதுபானம் என்று சொல்லி. அந்த மதுபானம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. ஆனால் அதை பாம்பை போல விரியனை போல தீண்டி நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை நாசமாக்கி விடும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆம், அகாஸ்வேரு ராஜா மதிமயங்கினான். தன்னுடைய மனைவியே காட்சி பொருளாக விரும்பினான். விளைவு வஸ்தி ராஜ மேன்மையை வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளிவிட்டு சென்றாள். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் ஆகிய நிழலிலே நீ தஞ்சம் புகுந்து கொள். மாறாத நிழல் அவர் மாத்திரமே. மூன்றாவதாக ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மாதுவின் நிழல். நீதிமொழிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழத் தீவிருக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. அம்பு அவன் ஈரலை பிளந்தது. யாரை குறித்து இங்கே நீதிமொழிகளின் ஆக்கியோன் சொல்லுகிறார்? மாதுவை தேடி சென்ற மனிதனுடைய அவல நிலையை குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மதுவின் நிழல் அது ஒரு மாயையின் நிழல். ஆம், இந்த மாயை உன்னுடைய கவலையை கொஞ்சமும் நீக்காது. அதை போல இந்த மாதுவின் நிழலும், ஐயோ என்னுடைய பலவீனம் அது என்று நீ சொல்லலாம். இல்லை என்றால் வீட்டிலே எனக்கு நிம்மதி இல்லை, ஆகையினாலே நான் இவ்விதமான காரியத்திற்கு ஈடுபடுகிறேன் என்று சொல்லலாம். இல்லை என்றால் இது என்ன உலகத்தார் செய்யாத ஒரு காரியமா? யார் யாரோ எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், நான் வாழ்வதிலே தவறு என்ன என்று நீ சொல்லலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யார் யாரோ போகிற பாதையிலே செல்வதற்கு நீ நானும் அழைக்கப்படவில்லை. அவர்களுக்கான சத்திய வார்த்தையும் அல்ல இது. உன் தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உன் ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகிற உன்னை குறித்தும் என்னை குறித்தும் அதிக அக்கறையுடையவராக ஆண்டவர் அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்கிறார். இது ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்கானதல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு.
ஆண்டவர் சொல்லுகிற காரியம், உன்னுடைய வாழ்க்கை உள்ளும் புறமும் பரிசுத்தமாய் இருக்கிறதா? உன்னுடைய இளவயதின் மனைவியோடு நீ மகிழ்ச்சியாய் இருக்கிறாயா? உன் இளவயதின் மனைவிக்கு நீ துரோகம் செய்யாதே என்று சொல்லி மல்கியாவிலே நாம் வாசிக்கிறோமே. நீ நானும் ஆண்டவருடைய மனவாட்டியாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறோமே. மலரும் மணவாளனாகிய கிறிஸ்து வருகின்றதான வேளையிலே உன்னை கரைதரையற்ற பிள்ளையாக காண்பாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவனாக இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பாவம் ஒட்டி கொண்டு இருக்கிறதோ, உன் வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய காரியங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறதோ, தேவனுடைய ஆவியை பெற்றவன் தான் தன் தாயின் வயிற்றிலே இருக்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவராலே எவ்விதமாய் அங்கே யோவான் ஸ்நானன் அங்கே சொல்லப்பட்டாரோ அதை போல இந்த மனிதனை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டது. அவனுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது, அவனுடைய பணி அருள் பணி முன்னறிவிக்கப்பட்டது. பெற்றோருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறவனாகத்தான் இருந்தான். பரிசுத்த ஆவியானுடைய நிறைவை பெற்றவனாக இருந்தான். பராக்கிரமசாலியாக இருந்தான் சிம்சோன். தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணிக்கப்பட்டவன். தேவனுடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டவன். தேவனுக்கு மாத்திரமே தன்னுடைய வலிமையும் பலனையும் சத்துவத்தையும் கொடுக்க வேண்டியவன். ஆனால் எவ்வளவு வேதனை, ஒரு வேதனையின் நிழலை அவன் தெரிந்து கொண்டானே. அவன் தன் கண்களுக்கு இடம் கொடுத்தான். என் கண்களுக்கு அழகாயிருக்கிறாள் என்று சொல்லி போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அசுத்தத்தின் வலையிலே விழுந்தான். அசுத்தத்தின் வலையிலே விழுந்தான். அவனுக்கு ஞானமாய் தோன்றியது, என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய வலிமை, இவைகளை கொண்டு நான் எந்த சூழ்நிலையிலே நான் என்னை சமாளித்துக் கொள்வேன் என்று சொல்லி தன்னை குறித்த மிதமிஞ்சிய ஒரு எண்ணமுடையவனாக அவன் இருந்தான். தெய்வ பிள்ளை, நீ என்று அப்படி இருக்கிறாயோ? என்னை எந்த பாவமும் தீண்டாது, நான் என்னை நானே காத்துக்கொள்வதற்கு எனக்கு வில்பவர் இருக்கிறது என்று நீ சொல்லுகிறாயா? கவனம், ஆண்டவர் எச்சரிக்கிறார். இங்கே சிம்சோனை போல ஒரு பராக்கிரமசாலி யாரும் கிடையாது. விழுந்து போனானே, அவனுடைய விழிகள் பிடுங்கப்பட்டு விட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, எவ்வளவு வேதனை! பார்வையை இழந்தான், பரியாசம் பண்ணப்படுகிறான், பிறருக்கு வேடிக்கை பொருளாக காணப்படுகிறான். காரணம், தன்னுடைய கண்களின் இச்சைக்கு அவன் உட்பட்டு அவன் மாதுவை தேடினபடினாலே, மகளிரை தேடினபடினாலே இந்த பொல்லாத பாவத்திற்குள் விழுந்த அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்று நீயும் நானும் எந்த நிழலை பின்பற்ற விரும்புகிறோம்? மாயையின் நிழல். உனக்கு மகிழ்ச்சியாய் தோன்றுகிற பாதை, அது உன்னை மாயையிலே விழுத்தலை விடும். கண்ணி வெடி என்பதை மறந்து போகாதே. மதுவின் நிழல், மது உன்னுடைய பலவீனத்தை இல்லையென்றால் உன்னுடைய கவலையை ஆற்றும் என்று நீ சொல்லுகிறாய். ஆனால் உன்னை அதிக வேதனைக்குள்ளாக்கிவிடும். உன்னுடைய வாழ்வின் பிரதானமானவைகளை நீ இழக்க வேண்டி இருக்கும். மகாஸ்வர ராஜாவை போல. மாதுவின் நிழல். சிம்சோன் மாதுவினாலே விழுந்து போனான். எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டிய நீயும் நானும் பொல்லாத பாவ பழக்க வழக்கங்களுக்கும், யார் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி, அதிமிஞ்சிய எனக்கு ஞானம் இருக்கிறது என்று சொல்லி நீ விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, என்னை எதுவும் தீண்ட முடியாது என்று சொல்லுகிறாயோ, கவனம், எச்சரிக்கை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மோசே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறான். யாத்ராகமம் 33 அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். மாறாத நிழல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. அவர் கன்மலையின் நிழலாக இருக்கிறார். தன்னுடைய மகிமையை காண வேண்டும் என்று விரும்பிய தன்னுடைய தாசனுக்கு தன்னுடைய பிற்பகுதியை காட்டி அவனை பாதுகாக்கிறார். ஆம், ஆண்டவருடைய கரத்தின் நிழலினாலே அவன் பாதுகாக்கப்படுகிறான்.
தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்மலையின் நிழல். அவர் உன்னை பாதுகாக்கிற நிழலாக இருக்கிறார். அவர் எவ்விதமாய் இந்த கன்மலை, உடைக்கப்பட்ட கன்மலையை போல் அவர் தன்னுடைய சரீரத்தையே உனக்காக எனக்காக உடைக்க கொடுத்தார். அந்த நிழல் உன்னை பாதுகாக்கும் நிழல். அந்த நிழல் உன்னை பரமனிடமாய் கொண்டு சேர்ப்பதற்காக நீ பரமனை சந்திக்கும் நிழல். பாவியான மனுஷனும் பரிசுத்தமான தேவனும் சந்திக்கின்ற ஒரே இடம் சிலுவை. அந்த சிலுவையிலே பாவியும் பரமனும் சந்திக்கின்ற பொழுது அவன் ஆண்டவரோடு ஒப்புரவாக்கப்பட்டவனாக அந்த மாறாத நிழலுக்குள்ளாக அந்த பரலோக காட்சிக்கு ஆயத்தமாக்கப்படுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் மாயையான நிழலை வாஞ்சித்து கொண்டுதான் ஓடுகிறோமோ? எதை வாஞ்சிக்கிறோம்? எதை வாஞ்சிக்கிறோம்? கன்மலையின் நிழலில் புகலிடம் கண்டு கொண்டோம். இது என்னுடைய வாழ்க்கையிலே அர்த்தமுள்ளதாக இருக்கட்டும், என் வாழ்க்கையிலே இது உண்மையுள்ளதாக இருக்கட்டும். இந்த கன்மலையின் நிழலுக்கு ஓடிவா. அந்த நிழல் உனக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறது. வருத்தப்படுகிறாயா? பாரம் சுமக்கிறாயா? கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறாயா? வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கிறாயா? என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒரு தவளை கருநாகத்தின் நிழலை மெய்யான நிழல் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்து விட்டது. மாயை நிழலை தேடி ஓடுகிற மக்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையான காரியம். மாயை நிழல் என்பது ஒரு மதியற்ற நிழல், சிந்தனையற்ற, யோசனை இல்லாமல் செய்து நானே இந்த உலக பாதையை தேடிக்கொள்ளுகின்ற ஒரு காரியம். மதுவின் நிழல், ஆம், குடி, வெறி என்று சொல்லி குடும்பத்தையே நாசமாக்குகிற இந்த பாவ நிழலுக்குள்ளாக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயோ? ஒருவேளை நான் ஒரு சில நிகழ்ச்சிகளில் மாத்திரம் நான் மதுவை அருந்துகிறேன், அது என்னுடைய பழக்கம் அல்ல. ஏதோ நண்பர்களை பிரியப்படுத்துவதற்காக, நண்பர்களை பிரியப்படுத்தி வாழும்படியாய் ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை. தேவனை பிரியப்படுத்தி வாழுகிறாயா? உன் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். இந்த ஆலயத்தை நீ தீட்டுப்படுத்தாதே. மதியற்ற நிழலுக்கு நிழலை நீ சாய்ந்து கொள்வதினாலே, மது என்கிறதான மதுபானம் அருந்துவதினாலே, மாதுவின் நிழலாகிய அந்நிய ஸ்திரீகளை நீ தீண்டுவதினாலே, தொடுவதினாலே உன் தேவனை நீ கனவீனப்படுத்தாதே. உன் தேவன் உன்னை விட்டு கடந்து செல்லுவார். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் அவருடைய ஆலயமாக உன்னை தெரிந்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகிவிடும். ஜாக்கிரதை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாறாத நிழலாகிய, கன்மலை நிழலாகிய, சிலுவை நிழலாகிய அந்த நிழல் உனக்கும் எனக்கும் இன்றும் நீ நானும் வந்து அடையக்கூடிய தஞ்சமாக இருக்கிறது. அந்த நிழலை நீ தவற விடாதே. செபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, மாயையான மதியற்ற நிழலை நாங்கள் நாடி ஓடுகிறவர்களாக அல்லாது, ஆண்டவரே, நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஆனாலும் நாங்கள் மதுவை தேடுகின்ற அவல நிலைக்குள்ளாக சென்று விடாதவாறு, தவறான பரிசுத்தமான ஜீவியத்திற்கு எதிரடையான வாழ்க்கை வாழ்ந்து எங்களுடைய இளவயதின் மனைவியை நாங்கள் துக்கப்படுத்தி விடாதபடி எங்கள் தேவனை நாங்கள் அசட்டை செய்யாதவாறு, மாறாத கன்மலை நிழலாகிய உம்மை மாத்திரம் வாஞ்சித்து உம்முடைய நிழலிலே புகலிடம் கண்டுகொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.